தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே, நாம் இன்னைக்கு ஜோகோ கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் வந்து ஜாப் ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஜோகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, சரிங்களா? இதுல வந்து நல்ல ஒரு சேலரி கொடுக்குறாங்க. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா இதனுடைய ப்ராஜெக்ட் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. ஜோகோ பொறுத்த வரைக்கும் ஜாப் வந்து ஜோகோ கேரியர் பேஜ்ல தான் வந்து எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஜோகோ கேரியர் பேஜ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது என்னன்னா, அதுக்கான ரீப்ளை வந்து சரிமுறையா கிடைக்காது. மெயினா வந்து ஜோகோவுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதற்கு வந்து சரியான முறையில் நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப்புக்கான நோட்டிபிகேஷனும், அதாவது ரீப்ளை உங்களுக்கு வரும். ஒரு முக்கியமான ஒரு ஜோகோ பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் வேர்ல்ட்ல நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களுடைய வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்து எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், ஜோகோ கேரியர் பேஜ்ல போனீங்கன்னா கட்டாயம் வராது. ஸோ இதற்காக கொடுக்கப்பட்ட இந்த கூகுள் ஃபார்ம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். கூகுள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஸ்ஓசி அனலிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்ஓசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அனலிஸ்ட் தான் இந்த போஸ்டிங்கான நேம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணுமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ஸோ இருந்தாலும் ஓகே தான். அதாவது ஃப்ரெஷர் டு 6 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் ஓகே, சரிங்களா? ஸோ அவங்க வந்து அதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஜோகோ பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான ஷிஃப்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஷிஃப்ட் வைஸில் தான் இந்த ஜாப் இருக்கும். ஸோ 24/7, அதாவது வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 5 நாட்கள் தான் வேலை, வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை. அதுவும் மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் இருக்காது. இடைப்பட்ட நாட்களில் ஏதாவது 2 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேஷன், அவங்க படிப்பு வந்து 2025க்குள்ளே முடித்திருக்க வேண்டும். அதாவது 2014 2025 வரைக்கும் உள்ள படித்தவர்கள் மாணவர்கள் வந்து இதை விண்ணப்பித்துக் கொள்ளலாம், சரிங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஓசி அனலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் டீமோட வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஏதேனும் கம்பெனிக்கு வந்து த்ரெட் இருந்துச்சுன்னா அதை வந்து இவங்க தான் ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பார்ப்பார்கள், சரிங்களா? அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அதெல்லாம் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து கீழே எஸ்ஓசி அனலிஸ்ட்டுக்கு வந்து சில ஸ்கில்ஸை வந்து எதிர்பார்க்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸான விண்டோஸ், OXS, லினக்ஸ் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ப்ரோக்ராமிங் நாலேஜ், அதாவது பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து அவங்களுக்கு தெரிந்திருந்தால் ஓகே. அதாவது ப்ரோக்ராமிங் நாலேஜை பொறுத்த வரைக்கும் C++, ஜாவா, பைத்தன் போன்ற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிந்திருந்தால் போதும், சரிங்களா? அடுத்ததான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு உங்களுக்கு ரீப்ளை கிடைக்கும். நீங்கள் கேரியர் பேஜில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது, சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டிகிரி என்னவோ அதை கொடுத்துருங்க, சரிங்களா? அடுத்து வந்து கிராஜுவேஷன் நீங்கள் எப்போ முடிச்சிங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2014 26 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் கிராஜுவேஷன் எந்த வருடம் முடிஞ்சீங்களோ அதை பார்த்துக்கோங்க. உங்கள் காலேஜ் நேம் கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இருந்தால் வைங்க, இல்லைனா வேண்டாம். கரண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் நீங்கள் அதை கொடுங்க. அதுக்கப்புறம் சேலரி. அடுத்து சேலரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துக்கிங்கன்னா எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, லேக் பெர் ஆனம் தான், சரிங்களா? ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுங்க. வேண்டாம்னா கொடுக்க வேண்டாம், சரிங்களா? இது கம்பல்சரி. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, சரிங்களா? அடுத்து வந்து இந்த விளம்பரத்தை வந்து இந்த ஆட் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஸ்கில்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்த மாதிரி C++, ஜாவா, பைத்தானு, லினக்ஸ் இந்த மாதிரி என்ன ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நேட்டிவிட்டி, ஸ்டேட்டு, அடுத்து நேஷ்னாலிட்டி, சரிங்களா? இதில் வந்து மெயினாக வந்து அட்டாச் இன்ஃபர்மேஷன் உங்கள் ரெஸ்யூம். ஸோ இந்த ரெஸ்யூம் தான் இருக்குல்ல மெயின், சரிங்களா?
இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ரெஸ்யூம் தான். ஸோ இந்த ரெஸ்யூம் வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீப்ளை வரும், உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூமில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து டைப் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. மெயினாக வந்து இந்த ரெஸ்யூம் தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 10,000 பேர் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 பேருடைய ரெஸ்யூமே எடுத்து அவங்க ஓப்பன் பண்ணி படித்து பார்க்க முடியாது. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த ஏடிஎஸ் மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணும். அதாவது உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து ஸ்கில்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும். அப்படி இவங்க கேட்குற இந்த ஸ்கில்ஸ் இருக்கிற ரெஸ்யூமை மட்டும்தான் செலக்ட் பண்ணும், பாக்கி எல்லா ரெஸ்யூமும் ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து டைப் பண்ணும்போது ஸ்கில்ஸு, ப்ரோக்ராம் நாலேஜ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, தெரியாத ஸ்கில்ஸை என்ட்ரு பண்ணாதீங்க, தெரிஞ்ச ஸ்கில்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபில்டர் பண்ணும்போது சரியான நபர்கள் சில சமயத்தில் ரிஜெக்ட் ஆக வாய்ப்புண்டு. அதனால் தெரிந்த ஸ்கில்ஸை மட்டும் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி ரெஸ்யூமை ப்ராப்பராக ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீப்ளை வரும். மீண்டும் வாங்க சொல்கிறேன், சரிங்களா? மேலும் இதுபோல் ஜோகோ வேகன்சிஸ், இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிக்கான வேகன்சி வந்தால் நான் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஜோகோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் வந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஸோ குறிப்பிட்ட அளவு முடிந்தோடனே அவங்களுடைய தேவைகள் முடியும்போது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் கேரியர் பேஜில் போனாலும் அதுக்கான ரீப்ளை வராது. கூகுள் ஃபார்ம் மட்டும் தான் ரீப்ளை பண்ணுவாங்க. அதுவும் வந்து மெயிலுக்கு தான் ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.